இந்த வீடியோ வந்துட்டு பொங்கலுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்ததுங்க. ஸோ இங்க வந்து பக்கத்தில வந்து நெறைய எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. நாங்க இருக்க ஏரியா பக்கத்தில. ஸோ வந்து சரி ஓகே எக்ஸிபிஷன் போலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப வந்து ட்ரெஸ் ஃபேக்டரி அவுட்லெட் தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னப்ப, வா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அவங்க கிளினிக் போற பக்கத்தில வந்துட்டு பட்டர்ஃப்ளை தீம் போட்டிருந்தாங்க. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லயே வந்துட்டு ஹோம் செராமிக் அந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி ஓகே பட்டர்ஃப்ளை தீம் பார்க் போலாம், எக்ஸிபிஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் அங்க தான் வந்தோம். என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு ₹100ங்க. அ பெர் ஹெட் ₹100. என்னடா இது இவ பெருசா எதுவும் இல்ல. வெறும் பட்டர்ஃப்ளை தான் போட்டிருக்காங்க. அது ₹100 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ₹50, ₹30 அந்த மாரி தான் வாங்குவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள என்ட்ரி ஆனோம். உள்ள போனதுமே பார்த்தா செம்ம சூப்பரா இந்த அ ஆர்ட்டிஃபிஷியல் நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த லைட் செட்டப்போட நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் வந்துட்டு அங்க வச்சிருந்த ஃப்ளவர் எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்னுட்டு, அப்படியே தம்பிக்குலாம் காட்டிட்டு 2 பேரும் வந்துட்டு மாத்தி மாத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே வந்துட்டு சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள என்ட்ரி ஆனோம். உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா அந்த பட்டர்ஃப்ளை, ஹனி பீ, பக் அதெல்லாமே வந்து அந்த அதோட ஆக்ஷனோட, அந்த சவுண்ட்ஸோடயே வந்து உள்ள போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அ ஒண்ணொண்ணுமே வந்து அப்படியே ஒரிஜினலா அந்த ஒரிஜினலா பட்டர்ஃப்ளை நம்ம கையில புடிச்சா, ஹனி பீ நம்ம கையில புடிச்சா எப்படி இருக்கோ, அந்த மாதிரி பக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நெறையா வச்சிருந்தாங்க. நெறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஒண்ணொண்ணும் அவ்ளோ சூப்பரா அந்த ஹனி பீயோட அந்த சவுண்ட், அந்த பட்டர்ஃப்ளை அது எல்லாமே வந்து சூப்பரா பறந்திருந்துச்சு. நிலன் வந்து ஒண்ணொண்ணையும் பக்கத்துல நின்னு நின்னு கை காட்டி வந்து பார்த்துட்டு ஆக்ஷன்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த வெட்டுக்கிளிலாம் வந்து பயாலஜி 12ல வந்து பயாலஜி பீரியட்ல வந்து அந்த பாட்னி கிளாஸ் எடுக்கும்போது புடிச்சிட்டு வந்து வச்சு லேப்ல வந்து அ அ பிராக்டிஸ் அதுக்காக வந்து யூஸ் பண்ணது. வெட்டுக்கிளிலாம் பார்த்தும் பல வருஷம் ஆச்சுங்க. இப்பலாம் வந்து எங்க அந்த வெட்டுக்கிளிய நான் பார்க்கவே முடியறதில்ல. ஸோ அவ்வளோ நானும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் வந்து தேளு, கொடுக்கு இது எல்லாமே போட்டிருந்தாங்க. நீங்களே பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இவன் ஒண்ணொன்னா ஒரு பக்கமும் வந்து நிலவன் ஓடி போயிட்டு அத கை காட்டி, இத கை காட்டி அப்படியே செம்ம அவனும் சூப்பரா என்ஜாய் பண்ணியிருந்தான். "என்னடா அது நம்ம டிவில பார்க்குறதெல்லாம் இங்க இருக்கு" அப்படிங்கிற மாரி இவன் இவன் இங்க வந்து குழந்தைங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால அவனுமே பெருசா வெளிய எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் ஆக முடியறதில்ல. ஸோ, அதனால எங்க எக்ஸிபிஷன் போட்டாலும் நாங்க அவன கூட்டிட்டு போயிருவோங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தோம் அப்படின்னா, நெறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. புக் ஸ்டால் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்ஸஸ் அந்த கிச்சன் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதில வந்து புக் எல்லாமே வந்து ₹100, ₹50 ₹250, ₹200 எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்க இந்த ஹோம்க்கு யூஸ் பண்ற யூட்டிலிட்டி ஷாப் போயிருந்தோம். இது வந்து ஆல்ரெடி நாங்க இன்னொரு எக்ஸிபிஷன்ல வாங்கியிருந்தோங்க. அதில வந்து நெறையா வந்து முடி சிக்கிடுச்சு. பட் இருந்தாலும் யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சரி ஓகே இன்னொன்னு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி ₹100 தான். சரி இன்னொன்னு எதுக்கும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருந்தோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பிரஷ்ஷு. உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு எல்லா ஷாப்பையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். நம்ம தலைவர் வந்து விடுவாராங்க நம்மாள. பொம்மை கடைய பார்த்துட்டா நேரா அதுக்குள்ள தான் போவாங்க. இவன் பொம்மைய பார்த்து எக்ஸைட் ஆகுறது நிலவன் எக்ஸைட் ஆகுறானோ இல்லையோ, கண்டிப்பா வந்து பிரபா எக்ஸைட் ஆயிருவா. பிரபாவோட இதெல்லாம் வந்து அ அவனோட சின்ன வயசு ஸ்டோரியெல்லாம் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும். அவ்ளோ அடமெண்ட் அவன் டாய்ஸ்லாம் வேணும்னா அத வாங்கிட்டு தான் வந்து வெளியவே வருவான். ஸோ அந்த ஜேசிபி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இவன் வேணாம் வாடா, வாடா டாய்ஸ்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றேன். கேட்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் வரும்போது பாருங்களேன், அப்படியே ஒரு கவர் ஃபுல்லா வந்து டாய்ஸ் தூக்கிட்டு வருவான். அத நான் தான் தூக்கிட்டு வருவேன். யார் கையிலயும் 2 பேர் கையிலயும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத தூக்கிக்கிட்டே கொஞ்சம் தூரம் சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்படியோ டைவர்ட் பண்ணி, சமாதானம் பண்ணி, ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டான். கீழ விழுந்து அப்படியே சமாதானம் பண்ணி, என்னென்னமோ பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்படியே நான் எல்லா கடையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஆக்சஸரீஸு, இயர் பின்னு அது எல்லாமே நெறைய போட்டிருந்தாங்க. சும்மா எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேங்க. ரேட்டுமே வந்து ₹20 ₹10 அந்த மாதிரி பிரைஸ்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறையா ஃப்ளேவர்ல அல்வாஸ்லாம் போட்டிருந்தாங்க. பெருசா நாங்க இங்க வாங்க மாட்டோம். வாங்குனா அவனுக்கு டாய்ஸ் வாங்குவோம். அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாவது கிச்சனுக்கு டிஃப்ரெண்ட்டா ஏதாவது இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குவோம். அதுக்கப்புறம் செப்பல் வந்துட்டு போட்டிருந்தாங்க.
ஒரு 2, 3 செப்பல் ஷாப் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடி மசாஜரு, அதுக்கப்புறம் அந்த 3டி அந்த கேம் அந்த இது போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிச்சனுக்கு தேவையான ஸ்டோர் போட்டிருந்தாங்க. அதில போயிட்டு நாங்க ஒரு 2 பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டீ கிளாஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஏதோ ஒரு 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 மொறம் ஒண்ணு வாங்கிட்டு குட்டி மொறம் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தோம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் தான் வாங்குனோம். அப்புறம் பெருசா வேற எதுவும் வாங்கல. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வந்திருந்தோம் அப்படின்னா, நெறைய கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கேம் ஸ்டால்லாம் இருந்துச்சு. சரி ஓகே. அப்படியே லைனா ஒரு ஒரு கேமா வந்து பக்கத்துல போய் நின்னு எல்லாரும் அ விளையாடுவாங்கல்ல. சரி எப்படி விளையாடுறான் இவன் எப்படியும் இவன் வந்து போமாட்டான். ஸோ, அதனால நின்னு வேடிக்கை பார்க்கறதுல தான் ஃபர்ஸ்ட்டு முதல் ஆளு. அப்படியே போயிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு, இந்த கீ செயின் ஷாப்ல வந்துட்டு எப்படின்னாங்க, இது நீங்க வந்து உங்க நேம் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட நேம் வந்து கீ செயின்ல போட்டு தருவாங்களாம். அதுவும் குடுத்தாங்க. என்ன கேட்டாங்க, "வேணுமா? வேணுமான்னு?" நான் சொன்னேன், "இல்ல வேணாம். நான் சும்மா வீடியோ எடுக்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டேன். அ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு கேமா நின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கேம் வந்து நாங்க போனோம். சரி டிக்கெட் வாங்குனோம். ஒரு டிக்கெட் வந்துட்டு ₹50ன்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணா நான் நிலவன் இல்லன்னா நிலவனோட அப்பா, நிலவன் அந்த மாரி போலான்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் வாங்குனோம். வாங்குனா என்ன ஆச்சு அப்டின்னா, அ நான் வந்துட்டு எ எ இப்ப இந்த இது இல்லைங்க. எங்க கேம் விளையாட போறனாலும், நான் போய் விளையாடிருவேங்க. ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த இந்த இதுதாங்க, இந்த கேம் தான் விளையாடலான்னு அப்டின்னு சொல்லிட்டு போனோம். சரி ஓகே அப்டின்னு டிக்கெட் வாங்கிட்டு போனா, பையன் போனான். போனவன் என்னன்னா பாதியிலேயே போய் அங்க உட்காரும்போது கரெக்ட்டா வந்து கட்டிப்பிடிச்சு அவங்க அப்பாவ கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன பண்றது? சரி ஓகே நீ வா, நீ வேணா அவன் கூட போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவன தூக்கிட்டு போனா, அவனும் அழுக ஆரம்பிச்சுட்டான். அவன் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். கேம் ஸ்டார்ட் பண்ண போறான். அப்புறம் அவன கூப்ட்டு அந்த பையன அந்த ஒர்க் மெஷின் ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள கூப்ட்டு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் தாங்க அதில வந்து ரவுண்ட் பண்ணிட்டுருந்தேன். இங்கேன்னு இல்ல எங்க போனாலும் அப்படிதான் நடக்கும். பட் ஆனா அதில ஓகே ஓகே நானும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாரியே இருக்கும். சரி அப்படியே லைனா எல்லாத்தையும் போட்டு ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ல நாங்க பெருசா எதுவும் வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அங்கேயும் போட்டிருப்பாங்க. ஸோ, அதனால ஃபுட் ஸ்டால்ல நாங்க எதுவுமே வந்துட்டு எப்பவுமே வந்து வாங்க மாட்டோம். ஃபைனலா வெளிய வரும்போது செராமிக் ஷாப் போட்டிருந்தாங்க. அவ்ளோ ஒண்ணு பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஐயோ! எத எடுக்கிறது? எத விடுறது? ஒண்ணொண்ணும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான் அப்படியே அதையும் சுத்தி பார்த்துட்டு, அப்படியே வெளிய வரும்போது கொஞ்சம் ராட்டினம் சுத்திட்டு இருந்துச்சு. அப்படியே நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் ரீகால் பண்ணிட்டு அப்படியே வெளிய வந்துட்டோங்க.